இன்று உலக தொழிலாளர்கள் தினம். 12 ராசிகளில் அதிக கடின உழைப்பை செய்யும் ராசிக்காரர்கள் யார்? 12 ராசிக்காரர்களும் கொஞ்சம் உழைப்பாளிகள் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த உழைப்பு அப்படிங்கிறது பிறப்பிலேயே வரணும். ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது பிறவியிலேயே வருவதுதான், இடையில் வராது. அண்ட் பேரண்ட்ஸும் எப்படி வளர்க்குறாங்க பசங்களை அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இந்த உழைப்பாளிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உழைப்புலேயே நிறைய விதம் இருக்கு. சில பேர் உழைக்கிற மாதிரி பாவனை பண்ணுவாங்க, சில பேர் உழைப்பாங்க ஆனால் வெளியில தெரியவே தெரியாது. ஸோ இதை நம்ம இந்த உழைப்புன்னு எடுத்துட்டாலே இதுல பல வகையான உழைப்புகளை நம்ம பார்க்குறோம். அப்படி 12 ராசியில ரொம்ப எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பா, அந்த உழைப்புக்கு அங்கீகாரமே இல்லை, காலம் பூரா ஒரு பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கும்பராசிக்காரர்களை சொல்லலாம். அது சனியினுடைய வீடு தான் கும்பம்ங்கிறது. பட் அவங்களுக்கு எப்ப பாரு உழைச்சுட்டே இருப்பாங்க, அது எந்த பதவியில இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு உழைப்பாங்க. மகர ராசிக்காரர்களும் உழைப்பில் ரொம்ப கெட்டிக்காரர்கள் தான். ஸோ அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான் பண்ணிப்பாங்க தன்னுடைய உழைப்புல எது எது எப்படி எப்படின்னு, ரெஸ்பான்சிபிலிட்டியும் நல்லா இருக்கும். இதுல நம்ம யாரையுமே ஒரு குறை சொல்ற மாதிரியே இருக்காது. 12 ராசிகள்ல ஒரு ராசிக்காரர்கள் ஒரு மாதிரியான பொறுப்புகளையும் உழைப்புகளையும் எடுத்து செய்கிறவர்கள் தான். அதனால 12 ராசிக்காரர்களுமே நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னா என்னுடைய கண் பார்வையில நான் சொல்றேன். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த உலக தொழிலாளர்கள் தினத்தன்று எல்லா தொழிலாளர்களுக்கும் அவங்க ஒரு வாழ்த்தை சொல்லி இந்த சுபதினம் நிகழ்ச்சி மீண்டும் நாளைய தினம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.